டேய் இதுக்கு மேலடா அவங்க வரப்போறா, வா போலாம். ஏய் இரா, அங்க பாரு லெட்டரு. என்னடா? நாளை ஐயனார் கோவிலுக்கு வரவும், நிரந்தரமாக இந்த ஊரை விட்டு பிரிவோம். நீங்க கொடுத்த பணத்துக்கு தானே கணக்கு? இல்லப்பா, நான் உங்ககிட்ட 1000 ரூபா கொடுத்ததுக்கு 800 ரூபா தான் கணக்கு காட்டியிருக்கேன். 200 ரூபா குறையுதே. என்ன வாங்கினேன்? நான் வேற ஒன்றும் வாங்கலண்ணே. வாங்கிட்டு பேலன்ஸ் அப்படியே தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். பர்ஸ் எங்க வச்சேன்? யோ, என்ன இவன் பைய தூக்கி தோல்ல தொக்கு போட்டு போயிட்டு இருக்கான்? அதானே தெரியல. இங்கதான். போட்டோ உடைச்சான் பாரு. அவர் பேரை கெடுக்கிறதுக்கே வந்து சேர்ந்திருக்கான். வந்திருக்கோம். அவங்க மாமா மொத்தமா நம்மள மூட்டை கட்டி அனுப்ப போறான். அவ பாட்டு நம்மள இங்க வர சொல்லிட்டா. அவ இங்க வருவாளா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல மச்சான். ஐயனாரோட அருவாளை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏய் சும்மா இருடா, ஏற்கனவே அவன் கலங்கி போய் நிக்கிறான். மாமங்கார வரான். மச்சான் சக்சஸ்டா. என்ன பயந்துட்டியா? மனசால 2 பேரும் ஒன்னாயிட்டீங்க. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா சரின்னு என் மனசுக்கு பட்டது. இந்த ஊர் பொம்பளைங்களால எங்க அண்ணன் மனசுக்கு ஏற்பட்ட புழுக்கத்தால எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்க ஆசைப்பட்டாரு. ஆனா இவன் நான் தூக்கி வளர்த்த பொண்ணு. இவன் மேல எனக்கு பாசம் அதிகம். ஆனா ஆசை இல்லை. எங்க அண்ணனோட மனக்கோட்டையை உடைச்சிட்டு தான் இவளை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க பக்கத்தோட யாரும் இல்ல, இந்த ஐயனார் தான் சாட்சி. ஊருக்கு மட்டும் இவர் காவல் தெய்வம் இல்ல, இனி உங்களுக்கு நல்லா இருங்க. எழுந்துருங்க. மதுரைக்கு போய் இந்த அட்ரஸ் உள்ள என் நண்பனை பாருங்க. அவன் உங்களுக்கு வேண்டிய உதவி செய்வான். நல்லா இருக்கு. அழாதம்மா. டேய் மச்சான், வாடா இங்க இருந்து சீக்கிரமா போயிடலாம். அவங்க மாமா ஆளுங்க தேடிட்டு வர போறாங்கடா. அங்கிட்டு இருக்கிற முள்ளெல்லாம் வெட்டி போட்டுரு. 2 ஆளை வேணாலும் வச்சுக்க. சாயந்தரத்துக்குள்ள வேலை முடிச்சிடணும். ஊராத்தையும் வெட்டி சரி பண்ணம்பா. பக்கத்துல இருந்து வேலை வாங்க. என்ன யோ கணக்கு அடப்பாவி, எங்க அண்ணன் தலை நிமிர்ந்து நிக்கிறவரை தலைகுடிய வச்சிட்டியடா. நீ வேலைங்கவியாடா? இருத்தா என்னன்னு சொல்லு. பாவி பொண்ணா, அந்த அனாதை பையன் கூட சொல்லிட்டு பேசுடா.
ஐயோ கணக்கு எங்கடா இந்த புள்ளைய அனுப்பி வச்ச சொல்லுடா போடு அப்பதானே இவன் உண்மையை சொல்லுவான் எங்கடா இந்த பொண்ணை அனுப்பி வச்ச சொல்லுடா எங்கடா அனுப்பி வச்சாங்களா சொல்லுடா சொல்ல போறியா இல்லையா சொல்லுடா அட ஏய் நிறுத்துங்கப்பா ஏங்க விடுங்க நல்லா இருக்கியா இத சொல்றல விடுங்க ஒண்ணா கேளுங்க சொல்லுடா விடுங்கப்பா அட சொல்லுடா விடுங்கறல என்னப்பா இது விடுடா அவனை நான் போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் நீ போக்கா ஒண்ணா கேளுங்க போக்காங்கறல ஒண்ணா நான் தேடி பிடிச்சு கொண்டு வரேன் போக்கா ஏய் ஏய் விடு ஏய் போடனா போடா வாடா எதுக்கு அடிக்கிறாங்க ஏன் அடிக்கிறாங்க புரியலடா வாடா சீக்கிரம் வாடா ஏய் முட்டி வலிக்குதுடா வாங்கடா இதுக்கு மேல முடியாதுடா. இது வரைக்கும் எங்களோட வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா மாப்ள. நாங்கள் இப்படியே பஸ் பிடிச்சி மதுரைக்கு போயிடுறோம். எங்களால் உங்கள் படிப்பு கிட தேவையில்லை. நீங்கள் இப்படியே ஊருக்கு போங்கடா. என்னடா மாப்பிள்ள இப்படி பிரிச்சு பேசுற? மதுரை வரைக்கும் வரோம்டா. வரானா மாப்ள, கிளம்புங்க. மச்சான் பாத்துக்கடா. மச்சான் கவலைப்படாதடா, நாங்களாம் இருக்கோம். ஆல் தி பெஸ்ட் மச்சான். பெரிய தம்பி பெரிய தம்பி பெரிய தம்பி இங்கதான் இருக்கீங்களா? என்னாச்சு தம்பி நம்ம மகேஷ் நாச்சியப்பன் தங்கச்சி மாலை கூட்டிட்டு ஓடி போச்சான். அதை கேட்ட நாச்சியப்பன் அருவா கம்பெல்லாம் எடுத்துட்டு ஆளுகளை திரட்டி துரத்திட்டு போறான் தம்பி. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, நீங்க தோப்புக்கு போயிருந்தப்ப ஒரு பையில இதையும் எடுத்துட்டு வெளியே போச்சு. மகேஷ் எங்கப்பா போறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், வரதுக்கு 4 நாள் ஆகுன்னு சொல்லிட்டு போறான்பா. அவசரப்பட்டுட்டானே. ஏய், எமன் கண்ணுக்கு தப்பினாலும் என் கண்ணுக்கு தப்ப முடியாதா? கருப்பியா, இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடுறேன்டா. நீ தூக்கி வெளுத்தவனா கருப்பியா? ஓடவா பாக்குறேன். மகேஷ், ஐயோ வந்துடுடா. ஐயோ வாடா, மாமா அங்க வந்துட போறாங்க, சீக்கிரம் போலாம். இந்த போட்டோ எப்படி இவன் கையில? ஏய், அவனை பிடிக்கடா. விட்றா விட்றா, போட்டும் போட்டும். என்னது ஓம் பையனா? ஆமாடா, என்ன பண்ண சொல்லு. அப்ப இவ யாருடா? அவன் யாரு? சொல்றா. உன்னால கெடுக்கப்பட்டு பைத்தியமான லாவண்யா பத்த ஓம் புள்ள. அடப்பாவி, நான் பெத்த பிள்ளையவே எனக்கு எதிரியா வளர்த்துட்டியாடா. நீ ஒரு மிருகம், மிருகமா இருக்கவன்கிட்ட அவனை கொடுத்திருந்தா உன்ன மாதிரியே மிருகமா தான் வளர்த்திருப்ப. இந்த ஊருக்கு இன்னொரு நாச்சி முத்து தேவையில்லைன்னு அவனை நானே வளர்த்தேன். சரி, இப்ப சொல்லு. கொஞ்சம் தவறி இருந்தா வீசின அருவாளுக்கு அவன் பலியா இருப்பான். போட்டா விட்டுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். இப்ப சொல்லுடா, என்னதான் நடந்துச்சு? என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குடா. டேய், என் மவன் எனக்கு வேணும்டா. டேய் சொல்லுடா, இந்த ஊருக்கு முன்னாடி நானும் குடும்பமா வாழணும். சொல்லுடா, சொல்லு, எங்க இருக்க அவன்? நானும் 20 வருஷமா அவளை தான் தேடிட்டு இருக்கேன்.
டேய் என்னடா சொல்ற? நீ ஜெயிலுக்கு போன அவ என்னை விட்டு போனா